ஹரி ஆனந்த சங்கரி நியாயமற்ற முறையில் குறிவைக்கப்படுகின்றார். அதாவது அவரை பதவியிலிருந்து விலகும்படி பிரதான சில ஊடகங்கள் வாக்கெடுப்புகளை செய்து வருகின்றது. இதை நாங்கள் குடிவரவாளர்களாக்கி நாங்கள் அதை முறியடிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். இதற்காக சிஎம்ஆர் தன்னுடைய இணையதளத்தில், அதாவது cmr24.net என்ற இணையதளத்தினூடாக நீங்கள் அங்கே செல்லும் பொழுது அதனுடைய முதல் பக்கத்திலேயே vote now என்ற ஆப்ஷன் இருக்கின்றது. அதை கிளிக் செய்யும் பொழுது உங்களுடைய பேரும் இமெயில் அட்ரஸும் மட்டும் கொடுத்தால் போதுமானது. அவருக்கான ஆதரவை நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது இது பற்றிய தகவல்களை கேட்டறிவதற்காக When leaders for immigrants or racialized backgrounds rise to power, they are scrutinized more harshly and given less benefit of the doubt. As Canadians, we must reject these double standards. As an immigrant, Gary Enasungari is being unfairly targeted by waves of misinformation and political smears rooted in double standard that disproportionately affects racialized and immigrant communities. Despite no credible evidence of wrongdoing, some have rushed to call for his resignation, holding him to a higher and unjusted standard than others in similar positions, who have faced far serious allegations without comparable backlash. Public Safety Minister Gary Enasungari has worked with integrity to promote justice, inclusion, and human rights, values that are now being weaponized against him through distorted narratives and false claims. This selective outrage reveals a troubling pattern. We must reject these double standards and stand with immigrant and Minister Enasungari, who have served Canada with dignity and continues to uphold the principles of democracy and public safety. We say yes to immigrants who achieve higher office ethically and to Minister Enasungari. Please vote yes towards his support. Please visit cmr24.net/vote to support immigrants and Gary Enasungari. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேசப் போகின்றோம் என்னவென்றால், ஹரி ஆனந்த சங்கரி நியாயமற்ற முறையில் குறிவைக்கப்படுகின்றார். அதாவது அவரை பதவியிலிருந்து விலகும்படி பிரதான சில ஊடகங்கள் வாக்கெடுப்புகளை செய்து வருகின்றது. இதை நாங்கள் குடிவரவாளர்களாக்கி நாங்கள் அதை முறியடிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். இதற்காக சிஎம்ஆர் தன்னுடைய இணையதளத்தில், அதாவது cmr24.net என்ற இணையதளத்தினூடாக நீங்கள் அங்கே செல்லும் பொழுது அதனுடைய முதல் பக்கத்திலேயே vote now என்ற ஆப்ஷன் இருக்கின்றது. அதை கிளிக் செய்யும் பொழுது உங்களுடைய பேரும் இமெயில் அட்ரஸும் மட்டும் கொடுத்தால் போதுமானது. அவருக்கான ஆதரவை நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது இது பற்றிய தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. ஹரி ஆனந்த சங்கரி குறிவைக்கப்படுகின்றார். ஏன் இந்த சில பிரதான ஊடகங்கள் அவரை பதவி விலகும்படி இவ்வாறான வாக்கெடுப்புகளை நடத்தி வருகின்றது? தெளிவுபடுத்த முடியுமா? ஆமாம், இது அதாவது ஒரு நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுக்காக அல்லது தங்களால் சுமத்தப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் பயங்கரவாத தன்மையை கொண்டனவாகவும் இவர் பொது பாதுகாப்பு அமைச்சராகவும் இருக்கின்ற காரணத்தால் இது மக்கள் மத்தியிலே ஒரு பேசு பொருளாக எடுக்கப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் லிபரல் கட்சிக்கு உள்ள ஆதரவை அல்லது மாக்காணியின் தலைமைக்கு உள்ள ஆதரவை கொடுப்பதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கான முயற்சியாகவும் ஒரு பேச்சுக்காகத்தான் மாக்காணி அவர்கள் இவ்வாறான ஒரு மாற்றத்தை செய்வாராக இருந்தால் அல்லது அது உண்மையிலேயே கன்சர்வேட்டிவ் கட்சி சார்ந்தவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் என்பதற்காகவும் அவ்வாறு தளம் சார்ந்த கட்சிகளாக இவ்வாறு பகிரங்க தன்மையாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த பழமைவாத கட்சி சார்ந்த ஊடகங்களாக போஸ்ட் மீடியா மற்றும் இந்த ரிபல் மீடியா போன்ற பல ஊடகங்கள் இருப்பதும், அதே போல லிபரல் சார்ந்த கருத்துக்களை உடையவாக குளோப் அண்ட் மெயில் மற்றும் டொரண்டோ ஸ்டார் போன்றவை
இருப்பதாகவும் அது ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற ஒரு செயற்பாடு இருந்த பொழுதிலும் இப்பொழுது எடுக்கப்பட்ட இந்த பிரச்சாரத்தில் இன வன்மம் கலந்திருக்கின்றது என்ற கருத்தியல் மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது ஒரு குடிவரவாளராக வர இருந்தவருக்கு கடிதம் கொடுத்தது தொடர்பான முறையில் அந்த கடிதத்தில் உள்ள வார்த்தை பிரயோகங்கள் சில வேளைகளில் காரசாரமானவையாக இருந்திருக்கலாம் என்ற கருத்தியலில் எந்தவித மாற்றுக்கும் இடமில்லை. என்று சொன்னால் சில வார்த்தைகள் சில கடிதங்களில் இடம்பெறுகின்ற பொழுது அவை அர்த்தத்தை மீறியதான துணியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்து இருக்கக்கூடிய காரணங்கள் இருக்கின்ற பொழுதிலும் இந்த விவகாரத்தை இவ்வாறு எடுத்து, அதாவது 15 வருடங்களுக்கு முன்னர் முடித்து வைக்கப்பட்ட ஒரு போரை அல்லது 12 வருடங்களுக்கு முன்னர் முடித்து வைப்பதற்காக 20 வருடங்களுக்கு முன்னரே தாங்கள் தடை செய்வோம் என கூறி 2006ஆம் ஆண்டு, அதாவது 19 ஆண்டுகளுக்கு முன்னர் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை 2009ஆம் ஆண்டின் பின்னர் அதனுடைய செயற்பாடுகள் அறியப்படாத ஒரு அமைப்பை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வந்து ஒரு அமைச்சருக்கு, அதாவது தனது இனம் சார்ந்த வழி சார்ந்த, அதாவது அந்த அமைச்சர் கூட புலம்பெயர்ந்தது இனப்பிரச்சனையின் படுக்களால் 1983ஆம் ஆண்டு ஒரு சிறுவனாக புலம்பெயர்ந்திருந்தார். அவ்வாறு புலம்பெயர்ந்த அந்த அமைச்சரை குறிவைத்து செய்வதானது ஒரு இனத்தின் மீதான வன்மத்தை கக்குவதாகவே பார்க்கப்படுகின்றது. என்றால் எங்களுடைய இனம் பல தடவைகள் இவ்வாறு பழிவாங்கப்பட்டிருக்கின்றது அல்லது காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது கட்சிகளின் வசதிக்காக, குறிப்பாக பழமைவாத கட்சியின் ஆட்சி அமைப்பதற்காக அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே தாங்கள் பதவிக்கு வந்தால் முதலாவதாக தாங்கள் விடுதலை புலிகளை தடை செய்வோம் என்கின்ற கருத்தியலை விதைத்து அதை மேனிஃபெஸ்டோ, அதாவது எந்த ஒரு கட்சியுமே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவ்வாறு கொண்டு வரவில்லை. ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள் அவ்வாறு கொண்டு வந்தது மாத்திரமில்லை, அதனை தான் கொண்டு வருகின்றேன் என்கின்ற விடயத்தை கூட எங்களுடைய சமுதாயத்திற்கு தெரிவிக்குமாறு கூறியிருந்ததெல்லாம் நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கின்றோம். எனவே இவ்வாறானதொரு நிலையில் அதன் பிரகான காலங்களில் கூட இந்த எங்களுடைய சமுதாயம் என்பது இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கான ஒரு பலிக்கடாவாக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த கடல் மூலம் அகதிகளாக கப்பல்கள் மூலம் வந்த அந்த கப்பல்களின் படங்கள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட கன்சர்வேட்டிவ் கட்சியால் தேர்தல்களின் பொழுது கூட பாவிக்கப்பட்டிருந்தன அல்லது இந்த ஊடகங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தன. அவ்வாறான செயற்பாடுகளில் இப்பொழுது இந்த ரிபல் மீடியா என்கின்ற இணையதளம் அவர்கள் நிச்சயமாக ஒரு பக்க சார்பானவர்களா என்றால் கண்மூடித்தனமாகவே நாங்கள் சொல்லலாம், மிகவும் பக்க சார்பானவர்கள். பழமைவாத கட்சியின் உறுப்பினராக அல்லது ஒரு பெரிய கொடுப்பாளராக இருந்து பிறகு இந்த அந்த ஒரு ஊடகத்தை ஆரம்பித்து அந்த ஊடகத்தின் மூலம் பழமைவாத கருத்துக்களை பிரபல்யமாக பரப்பி வருகின்ற நிலையில் அவர்கள் அங்கே ஒரு வாக்கெடுப்பை கரியான சங்கரி அவர்கள் விலக வேண்டும் என்கின்ற நிலையில் நடத்தி வருகின்றார்கள். அதற்கு ஒரு அதாவது அந்த வாக்கெடுப்பில் தற்பொழுது அது ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வாரமாகியும் சுமார் 2000 பேர் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த வாக்களிப்பில் ஒரு 10,000 இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 10,000 இலக்கு என்பது சில வேளைகளில் 20,000 30,000 வாக்குகளாக மாறலாம். என்றால் கனடாவை பொறுத்தவரையில் தமிழர்கள் இது தங்களுக்குரிய ஒரு இனவாத வலுவாக அல்லது தங்களுடைய இனம் மீண்டும் கொள்ளப்படுவதாக எடுத்துக் கொள்கிறார்கள். என்றால் யாரை எடுத்தால் கூட, அதாவது இந்த தமிழ் தேசியத்தை நேசிக்காதவர்கள் கூட கரி மீதான வன்ம தாக்குதல் என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அல்லது கரியான சங்கரி அவர்கள் 83ஆம் ஆண்டு ஒரு சிறுவனாக வந்த ஒருவருக்கு மீதான இவ்வாறான தாக்குதல் என்பது நாளை எமது இளைய சமுதாயங்கள் மீது எவ்வாறு கரி பூசுவதற்கு மேலும் முயற்சி தரும் என்பதை யோசிக்கின்றார்கள். எனவே மக்கள் இதனை தங்களுக்கான ஆணையாக எடுத்து தங்களுக்கு பிடித்திருந்தால் வாக்களிக்க வேண்டிய தேவை ஒன்றை தற்பொழுது இந்த ஊடகம் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு செயற்பாடு. நன்றி சுரேஷ் சர்மா. இப்பொழுது தமிழர்கள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டுமா அல்லது குடிவரவாளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்றீர்களா? கனேடியர்கள் அனைவருமே வாக்களிக்கலாம். தமிழர்கள் என்றல்ல, குடிவரவாளர்கள் என்றல்ல, கனேடியர்களில் பலரும் கூட இந்த கரியான சங்கரி அவர்களுக்கு எதிரான அந்த வன்ம பிரச்சாரம் குறித்த தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கூட இருக்கின்றார்கள் கருத்துக்களாக. எனவே இது இவ்வாறுதான் நாங்கள் எடுக்க வேண்டும்.
இந்த பிரச்சனை என்பது மையப்படுத்தப்பட்டு இவ்வாறு கொண்டு செல்லப்படுவது லிபரல் கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காகவும் மாக்காணியவர்களின் தலைமைக்கு அழுத்தத்தை கொடுப்பதற்காகவும் அதே நேரம் கேரி ஆனந்த சங்கரி அவர்களை பதவி விலக வைப்பதற்காகவும் இவ்வாறு கூறுங்கள். எதிர்வரும் காலத்தில் இந்த அமைச்சரவை மாற்றங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அமைச்சரவை மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. அவ்வாறான பொழுது அதற்கு வேறு ஒரு அமைச்சராக மாறுவதற்கான சாத்தியங்கள் எல்லாம் இருப்பதெல்லாம் வளமையான விடயம் என்று சொன்னால் அமைச்சரவை மாற்றங்கள் என்பன அந்த தேவைகளின் பொருட்டு செய்யப்படுகின்ற மாற்றங்களாக இருக்கும். அவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது அந்த நிலைமைகள் மாறி செல்லக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆனால் ஒரு தங்களால் வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை அல்லது தாங்கள் எடுத்த ஒரு விடயத்தை சரியென நிலைநாட்டுவதற்காக அதற்கான வாக்கெடுப்பு போன்றவற்றில் ஈடுபட்டு இந்த மக்களை அவர்களை அறியாமலே இனவாத கருத்தியலுக்கு கொண்டு செல்வது அல்லது ஒரு இனத்திற்கு எதிராக கொண்டு செல்வது என்பது, அதாவது இங்கே மையப்படுத்தப்பட்ட பொருள் தமிழர்கள், அதாவது பயங்கரவாத அமைப்பு, அதாவது அவர்கள் கூறுகின்ற விடயம் பயங்கரவாத அமைப்பாக அடையாளம் காணப்பட்ட அமைப்பு என்று. இந்த கடிதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட விவகாரங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தது அல்லது அந்த போராட்டங்கள் முடிவு பெற்றது இவ்வாறு கூறலாம். அந்த நிருபர்களுக்கு ஒரு ஜனநாயகமும் தார்மீகமும் தெரிந்திருந்தால் அவர்கள் அதில் கூறப்பட்டிருக்க வேண்டிய விடயம் இந்த இயக்கம் என்பது இத்தனையாம் ஆண்டு தடை செய்யப்பட்டு விட்டது, அதன் பிறகு எந்தவித ஆயுத போராட்டங்களோ எதுவும் இடம்பெறவில்லை, சுமார் 15 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற விடயம் என்பதை அதற்குள் ஒரு வரியில் குறிப்பிட்டிருந்தால் கூட அதன் கருத்தியலில் காரம் குறைந்திருக்கும் அல்லது அதன் அந்த விஷமத்தன்மையின் கோரம் தெரியாமல் விட்டிருக்கும். ஆனால் இது ஒரு விஷமத்தன்மையானதும் கோரமானதும் பிரச்சாரம். இது நிச்சயமாக மக்களுக்கு எவ்வாறு நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது தமிழர்களும் குடிவரவாளர்கள் என்றால் அவ்வாறு இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களிடமும் தெரிவிக்க வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் நீங்களும் ஒரு இனத்தின் குரலாக இருக்கின்றீர்கள் என்பதை காட்ட முடியும். நீங்கள் அவர்களுக்கு கூறலாம் இது ஒரு அந்த வெரி அன்ஃபேர் ஆக்ட், அதாவது மிகவும் ஒரு நீதியற்ற ஒரு செயற்பாடு, இவ்வாறான செயற்பாடுகள் இல்லை, இந்த போராட்டம் முடிந்து விட்டது, இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியை கூறுகின்றது இனப்படுகொலை என்பதை தாங்கள் ஐக்கிய நாடுகள் அவைக்கு எடுத்து செல்ல போகின்றோம் என்று அவ்வாறு அந்த கட்சி கூறும் பொழுது அந்த கட்சியின் ஊதுகுழலாக இருக்கின்ற ஊடகங்கள் எவ்வாறு செய்கின்றன, அதை விட இப்பொழுது முதலாய கடமையாக இருப்பது இந்த கன்சர்வேட்டிவ் ஆதரவாளர்கள் என்று உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் அல்லது அவர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வால் பிடித்துக் கொண்டு இருக்கின்ற அமைப்புகளின் தலைவர்கள் அல்லது முக்கியஸ்தர்கள் போன்றவர்களை நீங்களே கேளுங்கள், இதற்காக நீங்கள் கன்சர்வேட்டிவ் தலைமையிடம் கூறக்கூடாது என்று. அதே போல கன்சர்வேட்டிவ் கட்சியின், இது மாகாண கன்சர்வேட்டிவ் அல்ல, மத்திய கன்சர்வேட்டிவ், அதேவேளை மத்திய கன்சர்வேட்டிவ் கட்சியில் வேட்பாளராக போட்டியிட்டவர்களிடம் நெருக்குதலை கொடுங்கள், உங்களுடைய கட்சிக்கு கூறுங்கள், இது உங்களுடைய ஆதரவான ஊடகங்கள், ஏன் இவ்வாறான பிரச்சாரங்களை நீங்கள் செய்கின்றீர்கள் என்பதை செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக இது பெரிய பாரிய வெற்றி பெறும். நன்றி சுரேஷ் சர்மா. ஆமாம், நாங்களும் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த வாக்களிப்பை செய்ய வேண்டும். மீண்டும் அந்த இணையதளத்தை சொல்ல போன்றோம். CMR24.net என்ற இணையதளத்தின் ஊடாக நீங்கள் செல்லும் பொழுது vote now என்ற ஆப்ஷன் இருக்கின்றது. அங்கே செல்லும் பொழுது உங்களுடைய பெயரையும் இமெயில் அட்ரஸையும் கொடுக்கும் பொழுது நீங்கள் அங்கே உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவருக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டும். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். அத்தோடு சுதர்சினி CMR.FM என்று கூட நீங்கள் அழுத்தம் செய்தால் அது உங்களுக்கு உங்களுடைய முகவரிக்குத்தான் இட்டு செல்லும். இரண்டு அதாவது இலகுவான வழியாக இருக்கக்கூடியது CMR.FM கூட சில வழிகளில் தரமான முயற்சியாக இருக்கும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.